இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வரமகாலட்சுமி பூஜை பண்ணினேன். நான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படிலாம் பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றதால ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சதே அந்த ஒரு பாசிட்டிவ் வைபே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நல்லபடியாக செய்ய வைக்கும் அப்படின்றதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா நான் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல, யாருமே கைட் பண்ணவும் இல்லை. பட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச உடனே வந்து எனக்கு எல்லாமே கைக்கூடி வந்த மாதிரி தான் தோணுச்சு. இது என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது என்ன மாதிரி இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் இந்த வரமகாலட்சுமி பூஜை செய்யணும் அப்படின்றது கண்டிப்பாக தோணும். அதுக்கு நான் கேரண்டி. நான் எப்படி இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணினேன், எவ்வளோ சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி திருப்தியாக வந்து இந்த பூஜையை முடித்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் செய்த இந்த வரமகாலட்சுமி பூஜை எல்லாராலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி ரொம்பவே பட்ஜெட் குள்ளியும் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈஸியாகவே செஞ்சிட முடியும். நம்மள பல பேருக்கு இந்த விரதம் பூஜை இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலாக தான் தோணும். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை சொல்கிறேன். எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. பூஜை நாட்கள்னாலே ஐயோ நிறைய பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம நிறைய சமைக்கணும், நிறைய பூஜை பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னு நிறைய இருக்கும். நம்மளாலலாம் அதை செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் இருந்து நிறைய விஷயத்த வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டதும் உண்டு. ஆனால் எப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி மனசார நினச்சி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோமோ, ஜஸ்ட் நம்ம மனசார நினச்சாலே போதும், தானாக எல்லாமே கைக்கூடி வந்துடும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு பூஜையே எனக்கு ஒரு வாழ்க்கையில் பெரிய எக்ஸாம்பிளாக நினைக்கிறேன். இந்த வரமகாலட்சுமியோட பூஜையோட முக்கியத்துவம் என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் பூஜை செய்து நம்ம வரமகாலட்சுமியை வந்து வணங்கினோம் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளையும் ஒரே நாளில் வணங்கினதுக்கு சமம் அப்படின்றது நம்பிக்கை. அதுலேயும் முக்கியமாக திருமணமான பெண்கள் வந்து குடும்பத்தோட நல்லதுக்காக பெரும்பாலும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. அம்மனை அழைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிடணும். அம்மனை அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுத்தம் எதுவும் பண்ணக்கூடாது. அதனால முன்னாடியே வந்து நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு அம்மா வந்திருந்தா அக்கா வந்திருந்தா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். பட் அவங்களும் வந்து வர முடியாத சுச்சுவேஷன் வீக் டேஸில் இருந்ததால் அவங்க 2 பேரும் வர முடியல. அதனால நான் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பிளான் பண்ண உடனே கேட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்றதால நீங்கள் கொஞ்சம் கூட இருந்தால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டே கேட்டுக்கிறதால சரி ஓகே, அவங்களும் கேட்ட உடனே எந்த தடங்களும் இல்லாமல் சரி நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவங்க மட்டும் இல்லை, குட்டீஸ் 2 பேருமே வந்து செமையான ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக வந்து பூஜைக்கு எல்லாமே பண்ணாங்க. அதுவுமே இந்த டைம் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்னா, மெயினாக ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்லாம் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, வீட்டில் நான் எல்லாமே மேனேஜ் பண்ணிடுவேன். பட் வந்துட்டு இந்த வெளியும் போயிட்டு வீட்லேயும் வந்து வேலை செஞ்சோன்னா அந்த டைமிங் வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால இந்த கடைக்கு போகிற வேலை, கடையிலேருந்து சில திங்ஸ் வாங்குறது எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் இந்த ஒட்டடை அடிக்கிறது, ஹைட்டில் ஏறி மாலை கட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் கூட இருந்து பண்ணாலே போதும், மற்றது எல்லாமே நான் சூப்பராக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் குழந்தைங்க 2 பேரும் வந்து கிரவுண்டை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவங்க அந்த ஒர்க்கை ஃபுல்லாக கீழே கிரவுண்டை க்ளீன் பண்ணி சூப்பராக ஆக்கிட்டாங்க. இந்த ஹெல்ப்லாம் ஹஸ்பண்ட் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. இந்த டைம் எங்கள் அம்மா வந்து வராததால் நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவங்களும் சரி ஓகே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யார் உங்கள் வீட்டில் கன்வீனியன்ட்டோ அவங்கள வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வர சொல்லிடுங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் டைமுக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு. அம்மனை அலங்காரம் பண்ணது எல்லாமே நெக்ஸ்ட் டே நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பண்ணோம். நிறைய ஐடியா வந்து அவங்க என்னை விடவே சூப்பராக பண்ணுவாங்க அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க அப்படின்றதால அவங்க கிட்ட தான் ஐடியா கேட்டு ஒன்று ஒன்றும் பண்ணேன். நான் வந்துட்டு கலசம் வச்சு தான் பண்ணேன். நீங்கள் கலசம் இல்லாமையும் பண்ணலாம், அதை விட சிம்பிளாக பண்ணலாம். பட் எனக்கு வந்து இது ஒரு பெரிய இதுவாக தெரியல, அதனால நான் அரிசி கலசம் வச்சேன். ஒரு பித்தளை பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 பச்சரிசி நிரப்பிடுங்க. ஏன்னா தேங்காய் உள்ளே வைக்கணும் நம்ம பாதி, அதனால 3/4 பச்சரிசி நிரப்பிட்டு அதில் வந்து லெமனு, பூவு, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் வந்து நாணயம், ஏதாவது ஒரு நாணயம் வந்து காசு வந்து அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே மஞ்சள் குங்குமம் பூசின தேங்காயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியோட முகத்தை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் ஒரு சாரீ மாதிரி இல்லை, அதை விட சின்ன ஒரு ப்ளவுஸ் பீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து அழகாக வாங்கி சூப்பராக வந்து ப்ளீட்ஸ் வச்சு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. இதுக்காக நிறைய போய் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற நகைகளையே வந்து அழகாக போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக ஒன்று ஒன்றா புதுசாக போய் வாங்கணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறத வச்சு அழகாக பண்ணலாம். அம்மனை அலங்காரம் பண்ணி எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பூஜை ரூமில் வைக்கல, ஹாலில் தான் வந்து டீப்பாய் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே தான் வச்சுருந்தேன். நம்ம வந்து பூஜை ரூமில் தான் வச்சு வழிபடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே வச்சு நம்ம வழிபடலாம். எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது. இப்படி பண்ணால் தப்பாயிடுமோ அப்படி பண்ணால் தப்பாயிடுமோ அந்த மாதிரிலாம் சாமி விஷயத்தில் எதுவுமே இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ ரொம்பவே எளிமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சு திருப்தியாக சாமி கும்பிட்டு நம்ம வந்து வணங்கினோம் அப்படின்னா
எந்த ஒரு சாமியா இருந்தாலும் நிச்சயமா வந்து நம்ம வேண்டுதலை ஏத்துக்கிட்டு நமக்கு வந்து நல்லதை தான் பண்ணி கொடுப்பாங்க. அது எல்லாராலையும் வந்து மறுக்கவே முடியாது. என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து நெறைய பூஜை பாத்திரம்லாம் வச்சுக்க மாட்டேன். ஸோ அதில அதிகமா டைம் செலவு பண்ணவும் என்னால முடியாது. ஸோ அதுக்கு டைமும் எனக்கு இருக்காது. அதனால வந்து 2, 3 தான் வச்சிருப்பேன். ஸோ அதையே ரெடி பண்ணி நம்ம கிளீன் பண்ணி ஒழுங்கா பூஜை பண்ணாலே போதும். அது எந்த கடவுளா இருந்தாலும் ஏத்துப்பாங்க. ஸோ நெறைய வச்சுக்காம ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. எதையுமே நெறைய செய்யணுமே அப்படின்னு நெனச்சிட்டு செய்யாம விடுறதுக்கு பதிலா, நம்ம மனசுக்கு புடிச்ச மாதிரி ரொம்பவே சிம்பிளா நம்ம செஞ்சு, ஏன் நமக்கு புடிச்ச மாதிரி சாமி கும்பிடக்கூடாதா? அத தான் நான் இப்பல்லாம் ஃபாலோ பண்றேன். இதையெல்லாம் யாராவது தப்புன்னு சொன்னா காதுலயே வாங்கிக்காம, நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்க. ஏன்னா எந்த சாமியும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதுவுமே போடல. நீ வந்து எனக்கு இதெல்லாம் செஞ்சு படைக்கணும், இவ்வளோ நகை போடணும், இந்த கடையில தான் பட்டு புடவை வாங்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டாலே போதும். திருப்தியா சாமி வந்து நம்மளை ஏத்துப்பாங்க. ஸோ இது வந்து வியாழக்கிழமை அம்மனை அழைச்சதுலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கிற வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெள்ளிக்கிழமை பூஜைக்கு முன்னாடி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு நானும் பாப்பாவும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோலம் போடுறது, அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பரவாயில்ல, ஹஸ்பண்ட் கூடயே இருந்ததால் எனக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் வந்து நான் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தேன், இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவங்க எதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்கள், முன்னாடியே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதால் நானும் சீக்கிரமாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பூஜைக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். அன்றைக்கி பூஜைக்கு மகாலட்சுமிக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணியிருந்தோன்னா கேசரி, அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து வடை, அப்புறம் வந்து பாயாசம், அதுக்கப்புறம் வந்து சுண்டல். இது தான் வந்து பண்ணியிருந்தோம். ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். இத்தனை ஐட்டமும் வைக்கணுமா அப்படின்னு இல்லாமல் நம்மளால் ஒரே ஒரு ஐட்டம் வைக்க முடிஞ்சால் கூட நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதெல்லாம் என் பிளான்லேயே இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அதனால் அட்லீஸ்ட்டு என்னால் முடிஞ்ச ஐட்டம் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஹஸ்பண்டும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த ஐட்டம் பண்ணியிருந்தேன். இதை விட அதிகமாகவும் நிறைய பேர் வச்சு பண்ணுவாங்க. பட் என்னால் முடிஞ்ச ஐட்டம் மட்டும் நான் வந்து ரெடி பண்ணி படைத்தேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த அளவுக்குலாம் பிளானே பண்ணலை, பட் எல்லாமே தானாக கைக்கூடி வந்தது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிச்சயமாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு பூஜையை வந்து பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சாலே போதும். நீங்கள் மனசார நினைக்கும் போது அந்த மகாலட்சுமியே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து சிச்சுவேஷன் அமையும். இது வந்து 100% உண்மை. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. பட் யாருமே வந்து நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்லாம் சொல்லலை. பட் எனக்காகவே தோணுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் எப்படி தோணுச்சு, எப்படி இந்த அளவுக்கு பண்ணோம் அப்படின்ற மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை வந்து உண்மையாலுமே வந்து சொல்ல முடியல எனக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை செய்யும்போது தான் உங்களால் இந்த ஃபீலில் வந்து உணர முடியும். அண்ட் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து இந்த சந்தோஷத்துக்கு முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பசங்களும் தான் நான் நிச்சயமாக சொல்லுவேன். 3 பேரும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னா அது மேலே நம்பிக்கை வச்சு அவங்களும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எனக்கு வந்து எல்லாமே பண்ணி ஓகே நீ பண்ணுன்னு சொல்லி கிட்ஸும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க 3 பேருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா ரொம்ப விழுந்து வந்து சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போடுறது அந்த மாதிரி கிடையாது. ஏன் நானுமே அந்த மாதிரி கிடையாது. பட் எங்களுக்கா ஒரு வைப் வரும் இல்லையா, அதாவது அந்த நிலைமை நமக்கு வரும் இல்லையா, நமக்கு அந்த வரம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும் போது அந்த வரத்தை வந்து மிஸ் பண்ணாமல் அதை சூப்பராக வந்து 2 பேருமே யூஸ் பண்ணிப்போம். ஸோ திருப்தியாக அன்றைக்கி வந்து அம்மனை அலங்காரம் பண்ணி ரொம்பவே எளிமையான ஒரு பூஜை வந்து பண்ணோம். பட் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒருத்தவங்களுக்கு தான் வந்து தாம்பலம் கொடுக்குறதா இருந்தேன். ஏன்னா ரொம்பவே சிம்பிளாக தானே பண்ண போகிறோம், ஃபஸ்ட் டைம் இல்லையா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், அதனால் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை மட்டும் வந்து நம்ம தாம்பலம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா, அதாவது அன்றைக்கி காலையிலேருந்து மதியானத்துக்குள்ளே எப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லை நீ கொடுக்குறதா கொடுக்குற ஒரு 3 பேருக்கே கொடுத்துடலாம், நான் வந்து மறுபடியும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் எதுவுமே சொல்லலை. சரி ஓகேன்னு சொன்னேன். பட் அவங்களோட அவைலபிலிட்டி இருக்கணும்லன்னு சொல்லி நான் கால் பண்ணி கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நான் கால் பண்ணி கூப்பிட்டவங்களும் சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இல்லை 3 பேர் வேணாம் 5 பேருக்கா கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 பேருக்கு தாண்டி அப்புறம் இங்கே ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு பாட்டி தாத்தா மட்டும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துரு. ஏன்னா நான் கூப்பிட்டவங்க எல்லாமே என்னோட அரௌண்ட் என் ஏஜில் தான் இருக்காங்கன்றதால நம்ம ஆசீர்வாதம்லாம் வாங்க முடியாது.
அதனால நான் அவங்கள பற்றி சொன்னோன்னே நீ அவங்களையும் கூப்பிட்ரு அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏறி வர முடியாது அப்படின்றதால நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே கவுண்டிங் அதிகமாகி 7 ஆயிடுச்சு. ஸோ 7 ஆனோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, எப்படி இதெல்லாமே வந்து தன்னார நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி அதிசயமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி ஃபைனலாக வந்து 7ல் நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் கூப்பிட்டவங்க எல்லாருமே சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதுவும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் அம்மனுக்கு வந்து குங்கும அர்ச்சனை, மலர்களால் அர்ச்சனை, இது எல்லாமே வந்து எதுவுமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணலை, பிளான்லே இல்லை. அந்த ஸ்பாட்டில் நடந்தது. எதுவுமே ப்ரீ ப்ரிப்ரேஷனாக எதுவுமே நினைக்கல. அண்ட் வந்தவங்க 2 பேருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருக்குமே தமிழ் தெரியாது. அவங்க வந்து தெலுங்கு பீப்புள் தான். வந்தவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு இருந்தோம் இதை முடிச்சுட்டு. பட் இங்கே வந்துட்டு கோயிலுக்கு போனதை விட டபுள் மடங்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு இந்த பூஜைலாம் பண்ண வச்சது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போகும்போது நான் ஜஸ்ட்டு தாம்பலம் சாமி கும்பிட்டு தாம்பலம் வாங்கிட்டு வந்துடுவோம். பட் இங்கே வந்துட்டு நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணது, மலர்களால் அர்ச்சனை பண்ணதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து பிளெஸ்டாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க தேங்க் பண்ணாங்க. நான் வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம், கண் கலங்கிடுச்சு அவங்களுக்கு சொல்லும்போது. எனக்குமே வந்து ரொம்ப கூஸ் பம்பாக இருந்தது அந்த மொமெண்ட்டு. ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஏன்னா எதுவுமே பிளான் பண்ணாமல் இந்த அளவுக்கு திருப்தியாக நடந்தது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிளஸ்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அம்மனோட ஆசீர்வாதம் வந்து எனக்கு அன்றைக்கே வந்து தெரிஞ்சுது, நல்லாவே கிடச்சிது. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கப்புறம் வர வருஷம் எல்லாமே விடாமல் செய்யணும், இதை விட சூப்பராக பண்ணணும், நிறைய பேரை கூப்பிடணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒருத்தவங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் அதை மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து தாம்பூலம் வந்து கொடுக்கலாம். அந்த வெத்தலையும் பாக்கும் அதையே தாம்பூலமாக கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய பலன் இருக்குது அப்படின்றது அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது, ஓ இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா மகாலட்சுமியோட படம் இருந்தால் போதும், படத்தை நல்லா தொடச்சிட்டு அம்மனுக்கு வந்து பொட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாலை போட்டுட்டு வெளியில் நம்ம வீட்டுக்கு வெளியில் இருந்து இதெல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு பிரசாதம், பாலோ இல்லை ஒரு சுண்டலோ சக்கரை பொங்கலோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுமோ அதை மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக படைச்சி நீங்கள் வந்து ஆரத்தி காட்டி அம்மனை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்கன்னு சொல்லி முன்னாடியே அந்த இடத்த கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து சாமியை வந்து அமர்த்திடுங்க. திரும்ப நெக்ஸ்ட் டே காலையில் சிம்பிளாக பூ மாற்றிட்டு தண்ணி வச்சுட்டு சிம்பிளாக ஒரு பால் மட்டும் வச்சு கூட நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து ஆரத்தி காட்டிடலாம். அன்னைக்கு வந்து நோம்பு அன்னைக்கு, மகாலட்சுமி விரதம் அன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச எத்தனை பேர் கூப்பிட முடியுமோ, ஒருத்தவங்களோ 3 பேரோ அந்த மாதிரி கூப்பிட்டு நீங்கள் வெறும் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் அதை மட்டும் வச்சு கூட நீங்கள் அவங்களுக்கு தாம்பூலமாக கொடுக்கலாம். பூஜைக்கு வர சொல்லி சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணி நீங்கள் தாம்பூலம் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த பூஜை செஞ்சு மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம நிறைவா செஞ்சதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்பினேன். அதே மாதிரி அந்த தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நானும் ஹஸ்பண்டும் போயிருந்தேன் இல்லைங்களா, அப்போ அவங்களுமே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து அவங்க இதோட 50 வருஷம் வந்து இந்த வரமகாலட்சுமி பூஜை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அவங்க வாயால் கேட்கும் போது இன்னும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ அந்த தாத்தாலாம் சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு வந்து நீ அது பண்ணிட்டியா, இது பண்ணிட்டியா, போதும், இது போதும், சிம்பிள், பெஸ்ட்டு, இது போதும்மா, இது பண்ணாலே போதும், பெஸ்ட்டாக பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு அந்த நாள் அன்னைக்கு இப்படி ஒரு வயசானவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பிளெஸிங் கிடைச்சது ரொம்பவே வந்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். என் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணுக்கிட்ட நான் பேசும்போது அவங்களும் அதை தான் சொல்லியிருந்தாங்க, உன்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சு சிம்பிளாக செஞ்சு நீ வந்து சாமி கும்பிட்டு சூர்யா அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நான் வந்துட்டு கலசம் வச்சு வரலட்சுமி அம்மனுக்கு வந்து விரதம் இருந்தேன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களால் கலசம்லாம் வைக்க முடியாது அப்படின்னா ஜஸ்ட் வந்து மகாலட்சுமி அம்மனோட ஃபோட்டோ மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சிம்பிளான நெய்வேத்தியம் படைச்சு நீங்கள் வந்து அப்போவே வந்து கனகதார சோஸ்திரம் வந்து படிச்சிங்கனாலும் இந்த முழு பலனும், இந்த விரதம் இருந்ததுக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 8ஆம் தேதி வரலட்சுமி நோம்பு இல்லையா, அந்த வெள்ளிக்கிழமை உங்களால் பண்ண முடியல, லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியல, ஊருக்கு போயிட்டோம், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடுத்த வாரம், அதாவது நெக்ஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த பாட்டியும் என்கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பண்ண முடியாதவங்க கூட, அதாவது வர வெள்ளிக்கிழமை பண்ண முடியாதவங்க கூட நீங்கள் வந்து இந்த நவராத்திரி வரும் இல்லைங்களா, அந்த
அந்த நவராத்திரியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற வெள்ளிக்கிழமையாக எடுத்து அன்னைக்கு கூட நீங்கள் இந்த வரலட்சுமி நோம்பு பூஜை வந்து நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள். கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக சிம்பிளாவது பண்ணிடுங்க. இந்த பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மனசில் ஏதோ இனம் புரியாத சந்தோஷம், பெருசாக ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம் என் முகத்தில் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த அவ்வளோ வேலை செஞ்சதுக்கான டயர்ட்னஸ் எதுவுமே இல்லை. நான் வந்து வேலைக்கிழமையே வந்து வரலட்சுமியை வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்றதால வியாழன் வெள்ளி சனிக்கிழமை அன்னைக்கு வந்து அந்த கலசத்தை வந்து பிரிக்கணும். அந்த கலச பானையை வந்து அப்படியே எடுத்து அரிசி பானையில் வச்சுட்டு சாமியை உள்ள நம்ம ஐட்டம்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த வந்து ஏலக்காய், கிராம்பு அந்த பொருள்லாம் எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு ஏதாவது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும். அந்த அரிசியும் அதே மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து யூஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஒருத்தவங்களுக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீக் மிஸ் பண்ணவங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கம்மிங் ஃப்ரைடே அப்படி இல்லைன்னா நவராத்திரியில் வர ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து எந்த வெள்ளிக்கிழமை பாசிபிளோ அந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த வரலட்சுமி நோம்பை நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது யாராவது ஒருத்தவங்களுக்காவது நம்ம அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு வந்து சின்னதாக ஒரு நினப்பு வந்தாலே போதும். அதுவே எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் மறக்காமல் நம்ம சாய் ஹோம் vlog-ஓட வரலட்சுமி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு சூப்பரான vlog-ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.